இப்போ நம்ம ஹீமோஃபிலியா பற்றி பார்க்க போகிறோம். ஹீமோஃபிலியானா என்னதுன்னா, ஹீமோஃபிலியா வந்து இஸ் a group of inherited bleeding disorder is characterized by the deficiency and dysfunction of the clotting factor leading to prolonged bleeding. அதாவது ஒரு டிஃபிஷியன்சி ஆர் டிஸ்ஃபங்க்ஷன் ஆஃப் தி கிளாட்டிங் ஃபேக்டரில் வந்து ஏதாச்சும் டிஸ்ஃபங்க்ஷன் ஆஃப் த கிளாட்டிங் ஃபேக்டரில் வந்து இருக்கிறதுனால இட்ஸ் லீடிங் டு ப்ரொலாங் ப்ளீடிங் வந்து ரொம்ப நேரம் நடக்குதுன்னு சொல்லலாம். இது வந்து ஒரு இன்ஹெரிட்டபிள் ப்ளீடிங் டிஸார்டராக இருக்குது. இப்போது இதோட டைப் வந்து கிளினிக் இது வந்து டூ மெயின் டைப்பாக இருக்குது. ஹீமோஃபிலியா, அதுக்கப்புறம் ஹீமோஃபிலியா ஏ, ஹீமோஃபிலியா பி. ஹீமோஃபிலியா ஏ வந்து டிஃபிஷியன்சி டிஃபிஷியன்சி ஃபேக்டர் 7, இது வந்து ஃபேக்டர் 11, அதுக்கப்புறம் ஃபேக்டர் 9. இது வந்து கிறிஸ்மஸ் டிசீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. கிறிஸ்மஸ் டிசீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜெனட்டிக் இன்ஹெரிட்டன்ஸில் வந்து எக்ஸலண்ட் ரிசசிவ் இன்ஹெரிட்டன்ஸில் வந்து அஃபெக்டட் மேல் இது வந்து கேரியராக இருப்பாங்க. மேல் வந்து சில்ட்ரன் ஆஃப் கேரியர் மதர். அதுக்கப்புறம் வந்து ரேர் வந்து ஃபீமேல் அன்லெஸ் போத் எக்ஸ் குரோமோசோம் கேரி த மியூட்டேஷன் அண்ட் அந்த லோக்கலைசேஷனும் இருக்குது. இப்போ டைப்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். அதோட சிவியாரிட்டியும் பார்த்துடலாம். டைப்ஸ் வந்து ஹீமோஃபிலியா ஏ, ஹீமோஃபிலியா பி. ஹீமோஃபிலியா ஏ இஸ் 7th ஃபேக்டர், 8th ஃபேக்டர், இது 9th ஃபேக்டர். 8th ஃபேக்டர் 80% ஆஃப் த காசஸில் வரும். பேஸ்ட் ஆன் சிவியாரிட்டிலும் பார்த்தோன்னா வந்து ஸ்பான்டேனியஸ் ப்ளீடிங் வந்து 1% வரும். மாடரேட் வந்து 1 to 5% வந்து ப்ளீடிங் வந்து மைனர் ட்ராமானால் வரும். மைல்டு வந்து என்னென்னா 40 to 50% உள்ளவங்களுக்கு வந்து ப்ளீடிங் ஆஃப்டர் சர்ஜரி அண்ட் மேஜர் ட்ராமானால் வரக்கூடியது. இப்போ கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ் பார்த்தோன்னா வந்து ப்ளீடிங் டெண்டன்சி, அதுக்கப்புறம் வந்து ப்ளீடிங் டெண்டன்சி அதுக்கப்புறம் வந்து சைல்டுஹுட்டில் இருக்குது. ஸ்பான்டேனியஸ் ஹெமட்டோதைசிஸ், ப்ளீடிங் இன்டூ அதுக்கப்புறம் வந்து ஜாயினாக இருக்குது. நீ, ஆங்கிள், பெல்போல் இருக்குது. மசில்ஸ் அண்ட் ஹெமட்டோசிஸ், ப்ரொலாங்டு ப்ளீடிங் ஆஃப்டர் கட்டு. அதுக்கப்புறம் ஆஃப்டர் கட்டு டென்டல் ப்ரொசீஜரில் வந்து அண்ட் சர்ஜரியில் வந்து பார்ப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து கிளினிக்கல் ஃபீச்சர்ஸில் வந்து மசில் ஹெமட்டோமாவாக இருக்கும். அதுக்கப்புறம் இயர்லி பியரிங், அதுக்கப்புறம் இயர்லி பர்ஷிங் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பிளேட்லெட் கவுண்ட் வந்து நார்மலாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஹெமட்டோமா, ஜிஐ ப்ளீடிங், கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் ப்ளீடிங்கு, ஹெமட்டூரியா வந்து இருக்கும். இதெல்லாம் வந்து சம் காசஸில் இருக்குது. ரெக்கரண்ட் ஹெமட்டோதரோசிஸ் ஹால்மார்க் ஆஃப் தி சிவியர் ஹீமோஃபிலியா வந்து வந்திருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஹால்மார்க் வந்து சிவியர் ஹீமோஃபிலியா வந்து இருக்குது. த்ரோசிஸ் வந்து தொராசிஸ். இன்வெஸ்டிகேஷனில் வந்து ப்ரொலாங்டு இருக்கிற வந்து ஏபிடிடி வந்து கொடுப்பாங்க. த்ரோம்போபிளாஸ்டின் டெஸ்ட் இருக்குது. நார்மல் வந்து பிடி ப்ரோத்ரோம்பின் டெஸ்ட்டுன்னு இருக்குது. ப்ளீடிங் டைம்னா பிளேட்லெட் கவுண்ட்டு. அதுக்கப்புறம் வந்து ஸ்பெசிஃபிக் அசேல வந்து மெஷர் 8th and 9th லெவல் ஆஃப் தி அதுக்கப்புறம் வந்து கன்ஃபர்ம்டு டயக்னோசிஸாக இருக்குது. இப்போ ஜெனட்டிக் டெஸ்ட்டில் வந்து கேரியர் டிடெக்ஷன் அண்டு பாரண்டல் டயக்னோசிஸ் இருக்குது. இப்போது டிஃப்ரென்ஷியல் டயக்னோசிஸ்ன்னு பார்த்துட்டோன்னா இதில் என்ன இருக்குன்னா வான் வில்பரன் டிசீஸ் வந்து இருக்குது. இது வந்து ஏபிடிடி இது வந்து அஃபெக்டாக இருக்குது. போத் ஜெண்டர் இன்வால்வாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து மியூக்கோசல் ப்ளீடிங் வந்து நடந்திருக்கும் வான் பார்டு அதுக்கப்புறம் டிசீஸில். அதுக்கப்புறம் பிளேட்லெட் டிஸார்டரில் வந்து ஐடிபி வந்து இப்போ மியூக்கோசல் ப்ளீடிங் வந்து நடந்திருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் பார்க்கணும் வந்து லோக்கல் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பி, அட்ஜஸ்டிவ் தெரப்பி, ஜெனடிக் தெரப்பின்னு இருக்குது. இப்போ வந்து ஃபேக்டர் அதுக்கப்புறம் இதில் வந்து ஹீமோஃபிலியா ஃபேக்டர் வந்து அதுக்கப்புறம் வந்து கம்பினன்ட் ஃபேக்டரில் வந்து கொடுக்குறாங்க. ரீகாம்பினன்ட் ஃபேக்டரில் வந்து கொடுக்குறாங்க. இந்த ஹீமோஃபிலியா வந்து ரீகாம்பினன்ட் ஃபேக்டர் 9 கொடுக்குறாங்க. தென் ஐவி டியூரிங் ட்ரக் எபிசோட்ஸ் வந்து ஐவி வந்து கொடுக்குறாங்க. அட்ஜுவன் தெரப்பியில் வந்து டெஸ்மோபிளாஸ்டின், அதுக்கப்புறம் வந்து டிடிஏவிபி, மைல்டு ஹீமோஃபிலியா ஏ அண்ட் ரிலீசஸ் டு தி எண்டோஜீனஸ் ஃபேக்டர் 9 இருக்குது. ஆன்டிஃபைப்ரினோலைசிஸ் வந்து
அதுக்கப்புறம் வந்து டிரான்ஸ்எக்ஸிமெட்டிக் அதுக்கப்புறம் வந்து ஆசிடாக இருக்குது. இம்பார்ட்டன்ட் நோட் வந்து அவாய்ட் NSAID ஆஸ்பிரின் வந்திருக்கு. ஓர்சன் ப்ளீடிங்காக இருக்குது. இப்போ வந்து ஜெனடிக் தெரப்பின்னு பார்த்தோன்னா வந்து ட்ரையல் அதுக்கப்புறம் ஆன்கோயிங் ஆஃப் தி அதுக்கப்புறம் ஆன்கோயிங் ஃபார் லாங் டேர்ம் க்யூரில் வந்து இருக்குது. காம்ப்ளிகேஷனில் வந்து ஜாயிண்ட் டேமேஜ் இருக்கும். க்ரோனிக் ஹெமத்தொராக்சிஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் ஆத்ரோபதி டெவலப்மெண்ட் ஆஃப் அதுக்கப்புறம் வந்து இன்ஹிபிட்டரில் வந்து ஆன்டிபாடி ஆன்டிஜென் ஃபேக்டர் 7 அண்ட் ஃபேக்டர் 8 அண்ட் 9 இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து டிரான்ஸ்பிளான்டேஷனில் வந்து ஆஃப் த இன்ஃபெக்ஷன் ஏரியா HIV அந்த மாதிரிலாம் டிரான்ஸ்பிளான்டேஷன் வந்து பண்ணுவாங்க. ஹீமோஃபிலியா ஃபேக்டர் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணுவாங்க. இது எல்லாமே வந்து ஹீமோஃபிலியாவோடது.